முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உடைமைகளை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க கர்நாடக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிரண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கிரண், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. சொத்து குவிப்பு வழக்கில் தமிழகம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து தங்கம், வெள்ளி, வைரம் நகைகளை வரும் பிப்ரவரி 14 மற்றும் 15ஆம் தேதி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நீதிபதி HV மோகன் உத்தரவிட்டுள்ளார். அதில் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரின் சொத்து குவிப்பு வழக்கு விசாரித்து வந்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் இன்று இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்கம், வெள்ளி, வைர நகைகளையும் 1562 ஏக்கர் நிலங்களின் பத்திரங்களையும் வரும் பிப்ரவரி 14 மற்றும் 15ஆம் தேதி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நீதிபதி HV மோகன் உத்தரவு பிறப்பித்தார். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட உடைமைகளை எடுத்து செல்ல கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சில அறிவுரைகளும் வழங்கப்பட்டுள்ளது. அதில் வரும் 14 மற்றும் 15ஆம் தேதி தமிழகத்தைச் சேர்ந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த பொருட்களை எடுத்து செல்வதற்கு 6 பெட்டிகளுடன் வர வேண்டும் என்றும் அதற்கான உரிய வாகன வசதி, பாதுகாப்பு வசதிகளை ஏற்பாடு செய்து நீதிமன்றத்திற்கு வந்து அனைத்து பொருட்களையும் பெற்று எடுத்து செல்ல உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் பாதுகாப்புக்கு காவல்துறை உடன் வர வேண்டும் என்பதும் மட்டுமின்றி ஒட்டுமொத்த பொருட்களை எடுத்து செல்லும் போது அவற்றை மதிப்பீடு செய்ய மதிப்பீட்டாளர்கள் வர வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த நடைமுறையும் படம் பிடிக்க ஒளிப்பதிவாளர்கள் இருக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கர்நாடக அரசு உரிய பாதுகாப்புடன் அரசு கருவூலத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் உரிய பாதுகாப்புடன் 14ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு எடுத்து வர அவர் அதில் தெரிவித்துள்ளார். கடந்த 1996ஆம் ஆண்டு தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் ஜெயலலிதா வீட்டை சோதனை செய்து இந்த பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 2004ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடகா மாநிலத்திற்கு மாற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் கர்நாடகா கருவூலத்தில் வைக்கப்பட்டு பின்னர் 21 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் மீண்டும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி கிரண்.